அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 2025 ஜனவரி மாத பலன்கள். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது? வாய் சாமர்த்தியத்தாலேயே 1000 வெற்றி, சாமர்த்தியமான பேச்சு, உறுதி அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையுமே உறுதியாக இருக்கக்கூடிய ராசி. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு இன்னைக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு எவ்வளோதான் ஓடி ஓடி உழைச்சாலும் தனக்குன்னு ஒரு காசு மிச்சம் பண்ண முடியலையே அப்படிங்கிற எண்ணத்தை இப்போ அதிகமாக விளைச்சிட்ருக்காரு. அதனால் உங்களுக்கும் நேரம் ஒதுக்கலையே, எனக்குன்னு செலவு பண்ணலையே அப்படிங்கிறதா மன வருத்தங்கள் இன்றைக்கி உங்களோட ராசியை பொறுத்த வரையும் ரொம்பவே இருக்குது. அதே போல் நிறைய உழைக்கிறோமே, ஏன் அந்த உழைப்புக்கு உண்டான பலன்கள் கிடைக்கவே மாட்டேங்குது. சனீஸ்வர பகவான் நல்ல இடத்துக்கு போனாலும் வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பெயர் போன எங்கள் ராசிக்கு ஏங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் கஷ்டத்திலேயே வாழ்கிற மாதிரி இருக்குது? இது எல்லாம் ஏன்னு 1000 கேள்விகள் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்குது. பொதுவாக இந்த ராசியை பொறுத்தவரையும் எந்த வேலை செய்கிறாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. இந்த வேலையில் தெளிவாக பெர்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றவங்க இந்த வேலை செய்கிறதுக்கும் மிதுன ராசி இந்த வேலை செய்கிறதுக்கும் ரொம்பவே எஃபர்ட்ஸ் போடுவாங்க, ரொம்பவே மெனக்கிடுவாங்க. அந்த மாதிரி புதனுடைய ராசி கழுவற மீன் நடுவர மீன், எந்த ஒரு பிரச்சனையிலுமே சிக்காத ராசி. ஆனால் இந்த கடந்த 2 வருஷமாக நிறைய கான்ட்ரவர்சியலுக்குள்ளே மாட்டிருக்கீங்க. எது உங்களுக்கு பிடிக்கலையோ, எந்த பிரச்சனைக்கு நீங்கள் போக மாட்டீங்களோ அந்த பிரச்சனையிலேயே நீங்கள் சிக்க வச்சு அதனால் உங்களுக்கு மன வலி வேதனைகள், எவ்வளோடா அடி வாங்குறது முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கஷ்டமான காலங்கள் நடந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. மனசுக்கு என்னன்னே தெரியாதுங்க, இருந்தாலும் மன வலியோடு இருக்குது. நல்லா இருந்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, இல்லை ரொம்பவே உதாரணமாக இருந்தாலுமே உனக்கு என்ன கல் மனசா அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க. இன்றைக்கி எங்களுடைய நிலைமை என்னென்னா, புல் தடுக்கி விட்ட பயில்வானுடைய சூழ்நிலைகள் தான் எங்களுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு என் பொழப்பு நானுன்னு இருக்கக்கூடிய எல்லாரும் வேணும், எல்லாரும் மாதிரி இருக்கணும், எல்லா விஷயத்துலேயும் பங்கெடுக்கணும் அப்படின்னு இருந்தேன். நானே இன்றைக்கி என் பொழப்பு என்னோடய குடும்பம்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டீங்க. ஆனால் என்ன, எல்லாத்தையும் மனசில் நினச்சிருக்கீங்க. யார் யார் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டானோ அவன் எல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள் முன்னாடி கால் மேலே கால் போடுறது, உங்களை மரியாதை குறைவாக என்னப்பா அப்படின்னு பேசுகிறது, நீங்கள் போனீங்கன்னா எந்திரிச்சு கூட நிற்காமல் இருக்கிறது. இத்தனை நாளாக ஒரு மாதிரி இருந்துட்டு இப்போ இந்த 1.5 வருஷ காலமாக வேறு மாதிரி மற்றவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தான் அவங்களுடைய உண்மையான முகத்தை நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க. அதனால தான் உங்களுடைய மன வலியில் மன வேதனைகளில் நிறைய இருக்குது. அதாவது இவ்வளோ பேருக்கு படிக்க வச்சோம், இத்தனை குழந்தைகளை படிக்க வச்சோம், இவங்க எல்லாருமே இன்றைக்கி உங்களை நடுத்தரவு நிற்க வச்சுருப்பாங்க. உங்கள் குழந்தைக்கு இன்றைக்கி படிக்கிறதுக்கு காசு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க். என்னோடய பசங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க, இன்றைக்கி என்னுடைய கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே வேலை வாங்கி கொடுத்தாங்க, இன்றைக்கி என்னுடைய பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறது, என்னுடைய வேலையை சரி பண்ணிக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. இதெல்லாமே நிறைய காயங்கள் மிதுன ராசிக்குள்ளே இருக்குது. அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருந்தாலும் அதையெல்லாம் வெளியே காமிக்காமல் கல் மாதிரி ஓடுறான் அப்படிங்கிற பேரும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதனான புதன் இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்பப்பா போதும், என்ன நடக்குதோ நடக்கட்டும், தலைக்கு தலைப்பாவோட போச்சு அப்படின்னு எதையுமே ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையில் தான் இன்றைக்கி இருக்கீங்க. இது எல்லாமே நீங்கள் 2024 முழுக்க உங்களுக்கு கஷ்டமாக. ஏன், சுகஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேது மற்றும் சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்துல கொஞ்ச நாள், 9ஆம் இடத்துல கொஞ்ச நாள், குரு காப்பாற்ற வேண்டிய குரு லக்னத்துக்கு ராசிக்கு 12ல் இருந்து நிறையா பிரச்சனைகளை கொடுத்துருக்காரு. தொழில் இவன் கெட்டவன் அவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் சமமாக பழகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி தான் யார் கெட்டவன் யார் நல்லவன் அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வேலை அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். வேலையில் ஒன்று இருக்குது, அனுதினமும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு அடுத்த ஸ்டேஜ் போக முடியல, என்ன முட்டி ஓதுனாலும் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற புலம்பல் தான் மிதனத்துக்கிட்ட அதிகமாக இருக்குது. 2025 ஜனவரியின் போது உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் பலன்கள் இருக்க போகுது? முதல் ராசிக்கு 2ல் செவ்வாய் நீசமாக இருக்கார், ராசிக்கு 4ல் கேது, ராசிநாதனான புதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல, ராசிக்கு 7ல் சூரியன், ராசிக்கு அஷ்டமத்தில் சந்திரன், ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் சுக்கிரன். மிதுனத்துக்கு முதல் தர யோகம் 5ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி சேர்க்கை 9ஆம் பாவகத்திலே இருக்கிறது. ராசிக்கு 10ல்
ராகு பகவான் ராசிக்கு 12ல் குரு பகவான். பொதுவாக இந்த காம்பினேஷன் தான் உங்களுக்கு 2025 பிறப்பின் போது இருக்குது. இது முதல் தர யோகம். இந்த 2025 பிறக்கும் போதே ஜனவரி மாதம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு 5 ராசி சொல்லுங்கன்னா முதல் ராசி மிதுன ராசி. ஏன் 5ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி சேர்க்கை 9ஆம் இடத்துலேயே இருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறதுக்கு இது மாதிரி பலன்கள்லாம் என்ன கொடுக்க போகுது? வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே சனி பகவான் சுக்கிரனோடு இணைவாருங்க. முதல் நேரம் பார்வை இருக்கும். பார்வைக்கு பெருசாக பலன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சனி பகவான் சுக்கிரனுடைய சேர்க்கை தான் பெரிய அளவுக்கு பேசப்படும். அதுவும் 6, 8 இல்லை இல்லாமல் கேந்திர திரிகோணத்துல தான் சாதாரணமாக இருந்தவனை கூட குபேரனாக ஆக்குமா இந்த சனி சுக்கிரன் கிரக சேர்க்கை? எஸ், நிச்சயமாக ஆக்கும். அது பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்து 9ல் இருக்கும்போது உனக்கு பின்னாடி நான் இருக்கிறேன், எந்த வேலை வேணாலும் நீ பாரு, எது தொட்டாலும் ஒருத்தன் வெற்றி அடைகிறான்னா அவனுக்கு 5, 9 கிரக சேர்க்கை. அது பெருசாக ஒரு யோகத்தை கொடுக்காது. இருந்தாலும் எல்லா விஷயத்துலேயுமே ஒரு பேக் எண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். 5ஆம் அதிபதி 5லே இருந்தாலும் 9ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலும் பேக் எண்ட் சப்போர்ட் நமக்கு இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோன்னா இது எல்லாமே முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிடுங்க. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் கொடுக்கலாம், இவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லா விஷயம் தெரிய வந்துடும். அதனால் நம்ம ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று இருக்கணும் அப்படின்னு அப்போ தான் அள்ளி கொடுக்கும்போது யோசனை இல்லாமல் கொடுப்பாங்க. மற்ற கிரகங்கள்லாம் கொடுக்கும்போது யோசிச்சு பணத்தை அனுபவ அறிவையும் சேர்த்து கொடுப்பாங்க. ஆனால் சனி சுக்கிரன் கிரக சேர்க்கை, குரு சுக்கிரன் கிரக சேர்க்கை, குரு சனி கிரக சேர்க்கை, இது எல்லாமே பணத்தை பார்த்திங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை. நான் 100% எஃபர்ட் போடுறேன், எனக்கு 1000 ரூபா கிடைக்குதுன்னா இந்த கிரக சேர்க்கைகள் ஒரு மனுஷனுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு யோகமான கிரக சேர்க்கையான இந்த நேரத்தில் உங்களுக்கு 9ஆம் இடம் பலம் பெறுவதனால ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் ரொம்ப அதிகரிக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போகணும், ஏன் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதே இல்லை, இதனால் ஏதாவது தோஷமா, இல்லை கண்டிப்பாக போயிட்டு வந்துடணும், இந்த வருஷத்துக்கு பிறக்கும் போதே நம்ம குலதெய்வ கோயில் தான் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அதிகபட்சமாக இப்போ இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. 2வது முதல் தர யோகம் அப்படிங்கிறது நிறைய ஆட்டியிருப்பாங்க. ஆட விட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்து அடுத்தவங்கள அடிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. நிறைய எதிராளிகளுடைய தொல்லை இந்த கடந்த ஒரு 6 மாதமாக எங்கே போனாலும் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உங்களை கார்னர் படுத்துறது, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தன்மானத்தை இழக்காத மிதுனத்துக்கு வந்த நிலைமையை பாருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிறைய பிரச்சனைகள் இவங்க இங்கே வந்தால் நீங்கள் அந்த பக்கம் போகிறது, அவங்க அந்த பக்கம் வந்தால் நீங்கள் இந்த பக்கம் போகிறது, எல்லாரும் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு விசேஷத்துக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள். அல்லது கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களை தனித்து கூப்பிடுறது, இல்லை கூப்பிடாமல் போகிறது, இல்லை வேற ஒருத்தருங்கிட்ட சொல்லி நீங்கள் போகிறது, அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், கஷ்டத்தை தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு இனி எதிராளிகள் தொல்லை இல்லை, ஓடிடுங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரையும் ஓட விட காலம், அவங்கள இத்தனை நாளாக கேட்டவங்கள எதிர்த்து பேசினவங்கள கேட்டுட்டு இருக்கக்கூடிய காலம் போய் இனிமேல் போயிட்டு வாங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது. ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு 10/1/2025 மேலே பார்த்திங்கன்னா புதன் பகவான் 7ஆம் இடத்துக்கும் சூரியன் அஷ்டமத்துக்கும் பயிற்சி அடைய போகிறார். அப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் ராசியை பார்ப்பார். ராசியை பார்க்கும்போது இதுக்கு மேலே வேறு என்ன வேணுங்க? ராசிநாதன் ராசியை பார்க்க 9ஆம் அதிபதி 9லேயே இருக்க, 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது 2025 ஜனவரி மாதம் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கக்கூடியது மிதுன ராசி. என்ன வச்சாலும் என்ன தொட்டாலும் சக்ஸஸ் ரேட்டிங் ரொம்ப அதிகமுடைய ராசி மிதுன ராசி. அதே போல் தொழிலில் நஷ்டங்கள் சொல்லி முடிக்காத அளவுக்கு தொழிலில் நஷ்டங்கள் வரும். தொழிலில் நஷ்டத்தை காப்பாற்றி வீட்டுக்கு சொல்லாமல் அப்படியே தொடர்ந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு எல்லாமே இனி சனீஸ்வர பகவான் ஏறுமுக சனியாக ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம், நான் உட்கார 2 வருஷம் நீ பண்ணுறத பண்ணு அப்படின்னு உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துருச்சு. அப்போ தொழில் வேலைக்கிழமை சிறப்பான ஒரு யோகமான நேரமாக இந்த 2025 ஜனவரி மாதத்தில் இருக்குமோ தவிர்த்து மிதுனம் இனி ஒருபோதும் கீழே விழுகுமா, இல்லை பழைய மாதிரி நாங்கள் சந்தோஷமாக வருவோமா, பழைய மாதிரி கெத்தாக இருக்குமா, பழைய மாதிரி வாய் சாமர்த்தியத்தால் வெற்றி பெறுவோமா, இந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஒரே பதில் நிச்சயமாக நடக்க போகுது. இப்போ நீங்கள் கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் பயணிக்கும். இப்போ பிறந்த கால ஜாதகம் அமைப்பின் போது படிதான் மட்டும் ஒரு கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் தசாபுத்தி அடிப்படையில் நிச்சயமாக பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%, கோச்சாரம் அப்படிங்கிறது 40% 60% மட்டுமே பொருந்தும். நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல
ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.